குளிர் காலத்துல குஸ்கா சாப்பிட்டா நம்ம குடலுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு நல்ல பிரியாணி கடையா தேடி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கண்ட பட்ட ஸ்பாட்டு தான் இந்த அண்டுக்கு நடுவில் அண்டு போட்ட இந்த ஸ்பாட்டு நேம் என்ன ஒரு கன்ஃபியூஸா இருக்குது அப்படின்னு 2-3 வாட்டி படிக்கும்போது தெரியுது. ஓஹோ, ஆனந்தி நேம தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்களோ. ஓகே, ஆனந்தி ஹப்பா இது பேரு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒரு கோழியும் வயசான ஆட்டுக்குட்டியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணும்போது அவங்க 2 பிளேட்ல அதை வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு கீழே இடம் இல்லை, மேலே தான் போய் உட்காரணும்னு சொல்லிட்டான். மேலே போனால் சென்னைக்கு மிக அழுவாமையில் டெவலப் ஆகும் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஏரியா அப்படி தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட டேபிளாக ஊஞ்சல் செட்டப்பில் பெஞ்சஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. வேற வழி இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்ததுனால நம்ம எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கோழியும் வயசான ஆட்டுக்குட்டி அரைக்கிழங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளிருக்கு இதமா கொட்டாவி விடுற மாதிரி வாயை பொழந்துட்டு ஒவ்வொன்றா அடிச்சு சாப்பிட்டோம். கோழி பிரியாணியில் இருக்கிற எல்லா பிரஸ்ட் பீஸையும் நமக்கே வச்சா மாதிரி இருந்துச்சு அந்த பிரியாணி. இந்த கொடுமை இருக்கே, ஏமாத்தி போட்டாங்க இவனிப்பா, எல்லாம் நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டாங்க இவனிப்பா.